இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனிக்கிழமை மகாபரணி அது பற்றிய ஒரு சிறப்பான பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். மகாபரணி என்பது புரட்டாசி மாதத்தில் அல்லது அதற்கு முன் மாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரமாகும். பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மராஜாவின் நட்சத்திரமாகும். இந்நாளில் இறந்த நம் முன்னோர்கள் எல்லோரும் அவரவர் கர்ம வினைக்கேற்ப யம தர்மனின் தீர்ப்புக்கு இணங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்வார்கள் என்பது நியதியாகும். யம தர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு ஸ்தார்த்தம் திதிகள் செய்வது, யம தீபம் ஏற்றுவது நம் மரபு. மரண பயம் நம்மை வீட்டு அகலவும், துர்மரணமின்றி அமைதியான மரணம் ஏற்படவும் யமராஜனை தவறாமல் வழிபட வேண்டும். தக்ஷியாயின புண்ணிய காலத்தில் வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை, மகாலய பட்சம், தீபாவளி அமாவாசை ஆகிய நாட்களை தர்ப்பணம் செய்வது சிறப்பு. அவ்வாறு வருகை தரும் பித்தர்களுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது யம தீபம் மட்டுமே. அவர்களை வழி அனுப்புவதில் பொருட்டு தீபம் ஏற்றுதல் வழக்கமாகும். சாஸ்திரப்படியான யம தீபம் ஏற்றும் முறை: வீட்டில் உயரமான இடத்தில் யம தீபம் ஏற்றப்பட வேண்டும். தெற்கு திசை நோக்கி விளக்கு எரிய வேண்டும். யம தீபம் ஏற்றி ஆலய வழிபாடு செய்ய ஏற்ற ஆலயங்கள்: மயிலாடுதுறை அருகில் ஸ்ரீ வாஞ்சியத்தில் சேஸ்திர பாலகராக அமைந்து தனி சன்னதி பெற்ற யம தர்மராஜ சன்னதி. தனது பக்தனான மார்க்கண்டேயனுக்கு அருள யமனை அழித்த திருக்கடையூர் அமுதகடேஸ்வர சன்னதி. திருச்சி மணச்சநல்லூர் அருகில் ஸ்ரீ பைஞ்சலி என்னும் ஸ்ரீலி வனநாதர் ஆலயத்தில் உலகில் அழிக்கும் தொழில் தடையின்றி நடைபெற சாம்பலில் இருந்து யமனை மீண்டும் குழந்தையாக உருவாக்கிய யம சன்னதி. அனைத்து சிவாலய சனீஸ்வர சன்னதிகளில் யமனின் சகோதரியான யமுனை நதிக்கரையில் ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் கோவிலில் வேண்டியது நிறைவேற தீபம் ஏற்றுவதற்கான ஒரு தீப தூண்கள் உள்ளது. அதிலே நம் பித்ருக்கள் தோஷம் நீங்கி அவர்கள் ஆசி வேண்டி தீபம் போடலாம். அல்லது மாலை வேளையில் அவர் வீட்டின் உயரமான பகுதியிலும் தெற்கு திசை நோக்கி யம தீபம் ஏற்றி வழிபடலாம் என்று கூறி இது சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.